பாருங்க இவ்வளவு சாமான் எடுத்துட்டு போறாங்க. உங்களோட குரல் வேற லெவல்ல இருக்கு. நான் சத்தியம் உண்மையா தான் சொல்றேன். வியாபாரம் நடக்குதா? இது காட்டுங்க வருங்க. உண்மையா 300 ரூபா. விளாம்பலம் விளாம்பலம் 300. 10 இருக்கா மொண்ணுல கிட்டத்தட்ட 5500 ரூபா போகுது. 1210 ரூபா 1600. இந்த பாலம் ஓடுமா பெருசா? ஆஃபீஸ்காரர் எடுப்பாங்களே. இந்த அடுப்பு 3 அடுப்பு 1000. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜு. நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்டா, ஜாழ் மாவட்டத்தில் மருதனாமடத்தில் தான் வந்து நிற்கிறோம். நாளைய தினம் 2025 முதலாம் மாதம் 14ஆம் தேதி தைப்பொங்கலை முன்னிட்டு மருதனாமடம் வீதி முழுக்க அவ்வளவு மக்கள் கூட்டத்தை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. உண்மையாகவே ஒரு சந்தோஷமா பரபரப்பாக மக்கள் எல்லாரும் தங்களுடைய பொங்கல்களுக்கு தேவையான பொருட்களாக இருக்கலாம், கரும்புகளாக இருக்கலாம், பல வகைகளாக இருக்கலாம், எல்லாத்தையுமே அவங்க வாங்குவதற்காக அவ்வளவு மக்கள் கூட்டத்தை பார்க்கறதுக்கு அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கு. பொங்கலுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன விலையில விற்குது, மக்களோட சில விடயங்களையும் விற்பனையாளர்களோட சில விடயங்களையும் கழிச்சு தெரிஞ்சு கொள்ள போறோம். ராஜ்வீதி சேனல் யாராவது புதிதாக பார்த்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த காணொலி அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க. எங்க நிற்கணும்னா மருதனாமடம் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு முன்பாக பாருங்க. அப்படியே இஞ்சால பார்த்தா மருதனாமடம் சந்தை இருக்குது. நாளைக்கு தைப்பொங்கலை முன்னிட்டு பாருங்க. இந்த முறை சரியான க்ரௌட், சரியான சனம் நிற்குது. மக்களை பாருங்க. மருதனாமடம் முன்னுக்கு ஒரு பெட்ரோல் செட் வந்துருக்கு, அதுக்கு மேலே கடை இல்லாமல் இருக்கு பாருங்க. அவ்வளவு சனமா. பழமையான பொங்கலை விட இந்த முறை இதில் நிறைய கரும்பு விற்கிறார்கள் பாருங்க. இங்கே மற்றது அங்கே எல்லாம் பாருங்க. இந்த மாதிரி நிறைய கரும்பு விற்கிறார்கள் இருக்கிறாங்க, அதுல எல்லாம் இருக்கிறாங்க பாருங்க. மற்றது இங்கே மற்ற எல்லா இடமுமே பாருங்க நிறைய கரும்புகள் வச்சு விற்கிறாங்க. அது கூட பாருங்க மருதாமடத்துல வளமையான தைப்பொங்கலை விட இந்த முறை அவ்வளவு சனத்துவைய பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க. உள்ள போய் பார்ப்போம் என்னென்ன விடயம் இருக்குண்டு. மற்றது ஆமாம், அதாவது பொங்கலுக்கு தேவையான சகல பொருட்களும் இருக்குது. நம்மளாம் விலையில பார்ப்போம். ஐயா போங்க பாருங்க. எல்லா இடமுமே பழங்கள். தம்பி தம்பி ராய் திங்க வாங்க பாருங்க. நிறைய பழங்கள் எல்லாம் கொண்டு வந்து மலிவா விற்கிறாங்க. மலிவண்டா எல்லாமே மலிவா. பழம் மாம்பழம் என்ன விலை? மாம்பழம் 300 ரூபா. விளாம்பழம் 300. ஆரஞ்சு 300. எல்லாமே 300. ஆப்பிள் 200 ரூபா. 3 எடுத்தா 500 ரூபா பாருங்க. மற்றபடி எல்லாமே கொஞ்சம் விலையா இருக்கும். இப்போ தைப்பொங்கல் படியா விளாம்பழம், மாம்பழம், ஆரஞ்சு எல்லாமே 300 ரூபாய் கொடுக்குறாங்க. இஞ்சால ஐயா அது என்ன விலையா? இது மாதுளம்பழம் 700 ரூபா. மாதுளம்பழம் 700 ரூபா. அங்கால கரும்பு இல்லாமல் இருக்கு. ஆனா அந்த இல்லை என்னன்னா அந்த இஞ்சி மஞ்சள் இல்ல பானைக்கு சுத்தி காட்டுவாங்க பாருங்க. இஞ்சால பார்ப்போம். மற்ற இஞ்சால வெடியெல்லாம் வச்சுக்கிறாங்க. ஒரு அம்மா ஒரு ஆள் விற்கிறா பாருங்க. ஆமா, என்ன ஆட்டம் வியாபாரங்கள் நடக்குதோ? வியாபாரம் நடக்குதா? மலிவுன்னு சொன்னா தானே வருவாங்களாக்கள். இல்ல கொஞ்சம் முன்னுக்கு சாமான் இழுத்து போட்டு கூப்பிடுங்க. வழியில நின்று மலிவுன்னு கத்தினா தான் வருவாங்க. சரியம்மா பாருங்க. ஐயா என்ன ஐயா என்ன காட்டம் வெடிக்கலாம்? என்ன விலையை போகுது? 500, 700, 600. அங்கால 400, 450 ரூபா விற்கிறாங்க. பார்த்து 300. மலிவா? இந்த பெருசு 700. ஆனா வாங்க வெடிமலை 300. எத்தனை? சரியம்மா எல்லாருமே விற்கிறாங்க. ஆனா என்ன தடி இது? பாருங்க சனத்தை பாருங்க. கரும்பு கிடக்கு பாருங்க. இந்த கரும்பை பார்ப்போமா? இது எங்க? ஆனா இந்த கரும்பு எந்த இடம்? இங்க இல்லையா? இது
பதுல கரும்பை பாருங்க. இது எத்தனை கட்டு இருக்கு பாருங்க? 10 தடி. என்ன விலை? 5500. ஆமா பாருங்க, இது பதுல கரும்பு. எங்கட அந்த ஸ்ரீலங்கா இங்கே விளையிற யாழ்ப்பாணத்தில் விளையிற கரும்பு மாதிரி இல்லை. இது 10 இருக்கா மண்ணில் கிட்டத்தட்ட 5500 போகுது. விலையில பார்க்க கொஞ்சம் இதாக தான் கிடக்கு இந்த கரும்புன்னு பாருங்க. இதுதான் எங்களோட யாழ்ப்பாணத்து கரும்பு பாருங்க. இந்த யாழ்ப்பாணத்து கரும்புலையும் இதில் 10 இருக்கு. ஒரு கட்டில் 10 இருக்குது. இது 2,000. இது கொஞ்சம் மலிவு. இது 2,000. அது கிட்டத்தட்ட 5500 போகுதான். உண்மையாகவே கால நேரத்தில் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பாருங்க. இஞ்சால பாருங்க, அந்த நாங்கள் பானையிலுக்கு இது மஞ்சள் இல்லையாண்ணா? பானையிலுக்கு சுற்றுற மஞ்சள் இல்லை. ஒரு கட்டு 200 பாருங்க. அவ்வளோ சந்தோஷமா இருக்கிறாங்க எல்லாரும் பாருங்க. இந்த தைப்பங்களை முன்னாடி வியாபாரம் செய்ய அவ்வளோ சந்தோஷமா செய்கிறாங்க. வேற எஞ்சாலே நிறைய பழங்கள் கிடக்கு. பாருங்க, இஞ்சாலையும் நிறைய பழங்கள் விற்கிறாங்க. அவ்வளவு மக்கள் கூட்டத்தை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு தைப்பங்களுக்கு. ஐயா என்ன விலை இல்லை? ஒரு கட்டை ஒன்று 100 ரூபாயா? இது இவ்வளோ 2,500 ரூபாயா? இதுன்னு சேர்த்து சரி. மற்றது பாருங்க, தேங்காயும் அவ்வளவு குமிச்சிருக்கு. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இது இஞ்சால இஞ்சி மஞ்சள் இலை. அடிவான முகம் தான் வேந்தன. இந்த அகப்பேல் எல்லாம் இருக்கு. இந்த அகப்பேல் வைக்கிறாங்க. பாருங்க, இங்கே பானை அகப்பேல் தான் கிடக்கு. பானை இந்த விலையில கேட்போம். ஆனா பானை இந்த விலையில என்னண்ணா? 20 ரூபா. இது இது என்ன? இது எவ்வளோ ஆவியும்? இது 2 சொல்லு. 620 550 ரூபா போடலாம். மற்றது இது 1 கிலோ பானை 710 ரூபா 650 ரூபா போடலாம். எத்தனை விதத்துல பானை இருக்கு? இருக்கு, ஒரு கொத்து இருக்கு, 1 கொத்து இருக்கு, 2 கொத்து இருக்கு. அந்த பெரிய பானை 3 கொத்து 3 கொத்து 1710 ரூபா 1600. இந்த பானை ஓடுமா பெருசா? ஆஃபீஸ்காரர் எடுப்பாங்களேண்ணா. இப்போ என்ன மாதிரி வியாபாரங்கள் பானைகள் ஓடுதா? தான் இருக்கு. அது என்ன நிறைய இடங்கள்ல இருக்கு தானேண்ணா? மற்ற அந்த அகப்பேன் இதுக்கு 150 ரூபா சின்ன அகப்பேன். இது 200 ரூபா. இது இங்கால குட்டமுடி செட் 1200 ரூபா. செட் 1200 ரூபா. இதே உங்களோட ஓன் ப்ராடக்ட்டோ? கடை தானே. காடையா? பேமெண்ட் யார்த்தாலும் எங்களுக்கு உள்ளுக்குள்ளே வச்சு செய்யலாம். அதானே நாங்கள் வெளியில வந்தா தான் எங்களோட ஓடுமேண்ணா. இப்போ எல்லாருமே ரோட்டுலாம் எல்லாம் பேமெண்ட் வியாபாரம் தான். நாங்கள் வெளியில வந்தா தான் நாங்களும் வியாபாரம் செய்யலாம். உள்ளுக்கு கடையிலேயே முதல்ல பொருள் அப்படியே இருக்க வேண்டிய எல்லாம் ரோட்டில் இருக்கேண்ணே. முடியல பெரிய முடியலையா? என்னைக்கு விடுவாங்களேண்ணே? நடவ வியாபாரம் செய்ய முடியல. இன்றைக்கு நாங்கள் கடைக்காரனுடைய எங்களை சொந்த கருத்தவனுடைய நாங்கள் அதுக்குள்ள நிற்கிறோம். முன்னுக்கு வச்சேண்ணா. சரியாண்ணா. கோளுக்கு அங்கால போகாமல் நாங்கள் எங்கட பவுண்டரி லைனுக்குள்ள நிற்கிறோம். 35 சென்டர் ரோடு சென்டர்ல இருந்து 35 மீட்டர் தாண்டி நாங்கள் நிற்கலாம். இந்தியா 60 35. நாங்கள் எங்கட சென்டர்ல இருந்து செய்யறோம். நிறைய கஷ்டம் முதல்ல போட்டுட்டு செய்யவுமே இல்லை.
பாருங்க இந்த அடுப்பு 3 அடுப்பு 1000ஆம். உண்மையாவே கல்லுவல் வச்சு பொங்குற காலம் போய் இப்ப பாருங்க அடுப்புகள் செய்து விற்கிறாங்க. இந்த நிறைய அகப்பைகள் எல்லாமே விற்கிறாங்க. என்ன மச்சான் முகத்தை மறைச்சு ஆமா வணக்கம் அம்மா. வணக்கம். நீங்க வச்சுக்கிற இந்த பொருள் என்ன மாதிரி என்ன விஷயத்துக்கு பயன்படுத்துறது? உடுப்பு கழுவுற லிக்விட் இருக்கு, பாத்திரம் கழுவுற இருக்கு, கம்ஃபர்ட் இருக்குது, மற்றது வீடு மொப் பண்ற லைசோல், இது நம்மளோட ஓன் சியாக்க ஷாம்பு, கத்தாழை ஷாம்பு, செம்பருத்தி ஷாம்பு அதுகள் தயாரிக்கிறோம். இது சியாக்க ஷாம்புவா? இது கெமிக்கலா என்ன மாதிரி? நேரடியா நாங்க உள்ளீடு சியாக்க வெந்தயம் அதோட சேர்த்து நிறைய மூலிகைகள் போட்டு நாம் அதில் தயாரிக்கிறோம். நிறைய பயன் இருக்குது. முடி வளர்ச்சிக்கு பெயின் சொடு இல்லாமல் இருக்கு. காட்டுங்க ஒருக்கா. என்ன விலை இது? 200 ரூபா. 100 ml 200 ரூபாய்க்கு கொடுக்கும். இது உங்களோட ஓன் ப்ராடக்ட்? ரெஜிஸ்டர் பண்ணாதா? ரெஜிஸ்டர் பண்ணி பாருங்க. இது 100 ml கலவை விதி சன்லிப்பாய், வெங்காயம், செம்பருத்தி, சீயாக்காய், கற்றாழை, உள்ளுடுகள், தேசிக்காய், வெந்தயம். பாருங்க நீங்கள் இது இங்கே மருதாமடம் சந்தைக்கு உள்ளே வந்தால் இப்படி ஒரு அம்மா ஒரு ஆள் இருப்பாங்க. இவங்கள்ட்ட வந்து நீங்கள் வாஷிங் லிக்விட் எடுக்கலாம். இது அந்த உடுப்புகள் கலவரம். ஆனால் கொஞ்சம் மற்ற ப்ராடக்டை விட கொஞ்சம் திக்காக இருக்குது. பாருங்கள் இங்கே என்ன விலை? 200 ரூபாய்ங்க. இது பாருங்க எல்லாமே தெரியுதாங்க. அந்த பானையில் கட்டுற மஞ்சள், இஞ்சி, இலையல் அவ்வளோ பரபரப்பாக தான் இருக்குது. இடமே அவ்வளோ பரபரப்பாக இருக்குது. எல்லாருமே அந்த மகிழ்ச்சியாக தங்கட வேலையில் பார்த்தோம்னா அவ்வளோ பரபரப்பாக போகிறாங்க. இந்த தேங்காய் இருக்கு பாருங்க. தேங்காய் குமிச்சு விட்டு கிடக்கு. உங்களை காட்டுறேன். அம்மா கொஞ்சம் மிளத்துங்கம்மா. ஆமா பாருங்க தேங்காய் பாருங்க. எவ்வளோ தேங்காய் குமிச்சு கிடக்கு. அண்ணா தேங்காய் என்ன விலை? பாருங்க இதுல இருக்கிற தேங்காய் எல்லாமே 230-35 ரூபா விற்கிறாங்களா? ஆகும். நான் தேங்காய் சைஸ் கூடுதலாக ஓரளவு அளவான சைஸாக தான் இருக்குது. கொஞ்சம் கூடுதலாக பொங்கலுக்கு தேவையான வாழைப்பழங்கள் விற்கிறாங்க பாருங்க. பாருங்க வெத்திலையில பாருங்க. ஒரு வாழை இது இதெல்லாம் ஃபுல்லாக வெத்தலை கடை. ஆனா உங்களோட குரல் வேற லெவல்ல இருக்கு. நான் சத்தியம் உண்மையா தான் சொல்றேன். அதாவது சந்த தொழிலுக்கண்டே பிறந்த மாதிரி கிடக்கு. ஆனா என்ன விலையா இது? இது காட்டுங்க. உண்மையா சொல்லுங்க. இது 1000 ரூபாய்க்கு வேண்டிக்கொண்டு போய் நாங்க இல்ல எத்தனை பானையை கட்டுறது? ஒரு பானை தான் பொங்க போறோம். அப்ப சில்லறையா வாங்குறாங்களுக்கு பாருங்க. இது இந்த ரெண்டும் இது என்ன இல்ல? இது இஞ்சி மஞ்சள் இல்ல பாருங்க. இவ்வளவு 1000.
1000 ரூபா மலிவு அங்க 800 ரூபா விற்கிறாங்களா 2000 விற்கிறாங்க 2000 கொஞ்சம் பாருங்க பாருங்க இவ்வளவு சாமான் எடுத்துட்டு போறாங்க ஐயா பாருங்க அதான் கத்துங்க அந்த அல்ல 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 சரியான மலிவு ஐயா பாருங்க அந்த அல்லு அல்ல பார்த்துதான்